விஜய் அரசியலுக்கு வந்தத பத்தி உங்க கருத்த நீங்க தெரிவிக்கலாம். அரசியலுக்கு வந்தது ஒரு பெரிய வரவேற்பிற்குரிய விஷயம். ஒரு சாதாரணமான ஒரு நடிகர் முன்னுக்கு வந்து, இந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தது வந்து மிகவும் சந்தோஷம். அதே சமயம் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு முதல் வந்து ஒழுக்கம், டிசிப்ளின். காலையில வராரு, கரெக்ட்டா வேலை பண்றா ஒரு அரசாங்க ஊழியர் என்ன பண்றாங்களோ, அத பண்றாரு. சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்காரு. ம். சொல்லணும்னா நெறைய விஷயம் இருக்கு. மதுபான கடை வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அது முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ம். அப்புறம் இந்த கரூர் விஷயத்தில வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை குடுத்தாங்கன்றது வந்து என்ன என்ன பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரிய விஷயம். அதில வந்து நெறைய குடும்பங்கள் வந்து பாதி பாதிச்சிருக்காங்க. புருஷன இழந்த மனைவிமார்கள், அவங்க குழந்தைங்கள எப்படி காப்பாத்துவாங்க? இதெல்லாம் வந்து அ பாராட்ட வேண்டிய விஷயம். அது மாரி நெறைய சொல்லிக்கினே போலாம். சிஎம் விஜய் வந்து லஞ்சம் கேட்டா தர முடியாது. நான் இருக்கேன். தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறேன்னு விஜய் சொல்றாரு. ஆனா, இது வந்து எல்லா ஆஃபீஸ்லயும் விஜய் வந்து கூட இருந்து பார்க்க முடியாது. ஒரு பெரிய விஷயம். லஞ்சம் குடுக்குறவங்கள விட, லஞ்சம் வாங்குறவங்க முதல்ல கட்டுப்பாடா இருந்தா முடியும். ஆனா, இன்றைக்கும் மறைமுகமா லஞ்சம் நடந்துகின்னு தான் இருக்கு. ஒரு 10 நடக்குதுன்னா, ஒரு விஷயம் வெளிய வருது. ஆனா, கூடிய சீக்கிரம் இதுவும் வந்து அதாவது அதுக்காக பயந்துன்னு நம்ம லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுல மாற்றம் வரும். இது வந்து பெரிய அளவுல அந்த வாங்குனவங்கள வந்து பெரிய அளவுல நம்ம பனிஷ் பண்ணோம்னா, ஆ கட்டாயம் இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால், இப்பவும் வந்து நடக்குது. இது வந்து நான் சில இடத்துல நேரடியாவே பார்த்தேன். சிஎம் விஜய் வந்து இத கருத்தில் கொண்டு இந்த முயற்சிய விடாம தொடர்ந்து நடத்துனா, இதுக்கு கட்டாயம் கூடிய சீக்கிரம் விடிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிஎம் விஜய் சார் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. அது என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்த பத்தி? சிங்கப்பெண் ஒ புதுசா ஒரு டீம் அமைச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுன்றத சிஎம் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து நடைமுறையில எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதுன்றத பத்தி முக்கியம் இல்ல. ஆனா, இந்த தவறு செய்றவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ! எங்க இருப்பாங்களோ? என்ன பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் வந்திருக்கு. இது வந்து வரவேற்க தகுந்த விஷயம். எது எதுக்கோ கவர்மெண்ட்ல பணம் செலவு பண்றாங்கோ. ஆனா, இந்த மாரி முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்றது வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட் அமைச்சுக்கிறது வந்து எனக்கு திருப்தியா தான் இருக்கு. அம்மா உணவகம் வந்து தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்க கருத்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎம் விஜய் அம்மா உணவகம் பேர மாத்தாததே எனக்கு பெரிய விஷயம். அது வந்து சந்தோஷமா இருக்கு. அம்மா உணவகம் அதே பேர்ல நடக்குது. ஆம் அதுல சாப்பாடெல்லாம் இன்னும் தரமா குடுக்கணுன்றதுக்காக நெறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து இந்த உணவுன்ற விஷயத்துல நெறைய நடிகர்கள் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் தரமா சாப்பாடு குடுக்கணுன்றது. அதனால முன்னைய விட இப்ப இன்னும் வந்து தரமாவும், நல்லாவும் இருக்குதுன்னு நாங்க பார்க்குறோம். இது வந்து தொடர்ந்து நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. இப்ப சின்ன பசங்க முதல் கொண்டு வீட்ல நெறைய நியூஸ் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆ எல்லாரும் சொல்ற மாரி அரசியல் பின்னால சினிமா பின்னணி கட்டாயம் இருக்குது. பசங்க அந்த டான்ஸு, பாட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகிட்டவங்க, அவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல வந்த பிறகு அத அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. அவ்வளோதானே தவிர, அ இதுக்கு வந்து பெருசா கருத்து சொல்ற மாரி இல்ல. சினிமா வந்து இந்த அரசியல்ல முக்கியமான பின்னணி சினிமா தான். அத வச்சு தான் அவர் வந்து நமக்கு அறிமுகமே ஆனாரு. அதனால இதுக்கு வந்து பெரிய குழந்தைங்க பார்க்குறாங்க நியூஸு. இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது.